ஹாய், வெல்கம் டு தேவிகா அலங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி அவங்க எல்லார்கிட்டயும் ஒரு பெரிய சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 டேஸா என்னால் லாங் வீடியோஸ் வந்து போடவே முடியல. நிஜமாவே 5 மணி ஆச்சு அப்படின்னா ஷார்ப்பாக எனக்கு வந்து தோண ஆரம்பிச்சிடும், ஐயோ இன்னைக்கு லாங் வீடியோ நம்மளால போட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜஸ் வந்து பண்ணியிருந்தீங்க, நிஜமாவே உங்களோட லாங் வீடியோஸை ரொம்ப மிஸ் பண்ணுறோன்னு. நானுமே உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணேன். இன்னைக்கு என்னோட பர்த்டே, அதுக்காகவும் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. சரி, அட்லீஸ்ட் இன்னைக்காவது கண்டிப்பா லாங் வீடியோ ஷேர் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் காலையில வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு வந்து வந்தாச்சு. முடிஞ்ச அளவுக்கு டெய்லி லாங் வீடியோஸ் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்றேன். ஏன்னா நிறைய வேலை ஏதாவது ஓடிட்டே இருக்கு, அதனால என்னால ஆனா இவ்வளோ லாங் கேப்லாம் இந்த 2-3 மந்த்ஸ்ல வந்து இருந்ததே கிடையாது. மேக்சிமம் ஒரு நாள் போடாம இருப்பேன், ரெண்டாவது நாள் உடனே அடுத்த நாளே வந்து வீடியோஸ் வந்து போட ஆரம்பிச்சிருவேன். பட் இன்னைக்கு இந்த தடவை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ் கிட்ட அப்படியே விட்டாச்சு. ஏன்னா ஒர்க் அந்த மாதிரி இருந்ததுனால என்னால் எதுவும் பண்ண முடியல. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது லாங் வீடியோஸில் உங்களை இன்னைக்கு பார்க்குறதுல. அதே மாதிரி என்னோட பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்த ஒரு விஷயம்தான். என்னோட லைஃப்பில் ஏதாவது சில விஷயங்கள் நடக்கும்போது நான் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரக் ஆன மாதிரி ஆயிடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்றதே தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சிஸ்டர், நீங்கள் கண்டிப்பாக இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். நான் சில டைம் எல்லாம் வந்து நம்மளோட வீடியோஸை சேவ் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் ரொம்ப கவலையாக இருக்குமோ, இல்லை எப்போல்லாம் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும், அந்த மாதிரி டைம்லாம் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால் நான் நிறைய டைமில் அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகி வந்து நின்றுடுறேன், என்னால் அதுக்கப்புறம் எதுவுமே வந்து பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சிஸ்டருக்காக தான் ஸ்பெஷலாக வந்து இந்த வீடியோ. எல்லாருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அடுத்தது சரி விடு அப்படின்னு கடந்தெல்லாம் போயிடலாம் முடியாது. பட் எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் வந்து இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளோட லைஃப்பில் ஏதோ பெரிய எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கும்போது தான் நம்ம வந்து ரொம்ப அப்படியே ஸ்ட்ரக் ஆகி, ஐயோ இதுக்கு மேலே நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி உட்காருவோம். பட் அந்த மாதிரி உட்கார்றதுனால நமக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்ம அப்படியே உட்கார்ந்துட்டே தான் இருப்போம், ரொம்ப உடஞ்சி போவோம், நம்ம ரொம்ப அழுவோம். அப்படி நம்ம எதுவுமே பண்ணாமல் அப்படி இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது பலன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்மளால் எந்த விஷயமும் பண்ண முடியாது, அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனுமே நமக்கு வந்து கிடைக்காதுல்ல. அந்த மாதிரி டைமில் நம்ம யோசிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நம்மளோட லைஃப்பில் அது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக நம்புங்க. நான் என்னோட லைஃப்பில் இப்போ கொஞ்ச நாளாக நான் அதை வந்து நம்ப ஆரம்பிச்சிருக்கேன். நிஜமாவே அதை நம்ப ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் கெட்டதாகவே நடந்தால் கூட, இல்லை இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, இது நல்லதுக்காக தான் நமக்கு நடந்திருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கே சொல்லணும் அப்படின்னா, முன்னாடியெல்லாம் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம் ஏதாவது தடங்களாக நடந்துருச்சு அப்படின்னா கூட, அது ரொம்ப சின்ன விஷயமா தான் நடக்கும். வீட்டிலேருந்து வெளில போகும்போது சும்மா அப்படி கால் தட்டுச்சுன்னா கூட, ஐயோ வெளில போகிறோம் முதல்ல கால் தட்டுது, அதனால வந்து கண்டிப்பாக இன்னைக்கு போகிற வேலை நடக்குமா இல்லையான்னு தெரில, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் வெளிலே வந்து போவேன். அதே மாதிரி வீட்டில் ஏதாவது சின்னதாக வந்து நடந்தாலும், இப்போ சாமிக்கு பூ வைக்கிறோம் அப்படின்னா, பூ வந்து அந்த விளக்கு மேலே விழுந்து விளக்கு வந்து குளிர்ந்துருச்சு அப்படின்னா, ஐயோ விளக்கு ஏற்றி வச்சிருந்தோம், விளக்கு வந்து இதாகிடுச்சு அப்படின்னு அன்னைக்கு டே ஃபுல்லாக அதை நினச்சி ஆக்சுவலாக அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. பட் என்னோட நினப்பே வந்து பார்த்திங்கன்னா என்னை ரொம்ப அன்னைக்கு டே ஃபுல்லாக ரொம்ப சேடாக வந்து ஆக்கிரும். அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் ஆரம்பித்து பெரிய விஷயம் வரைக்குமே வந்து யோசிச்சு நான் அன்னைக்கு நாளை வந்து வேஸ்ட் வந்து பண்ணியிருக்கேன். பட் இப்போலாம் அப்படி இதெல்லாம் வந்து கிடையாது. ஏதாவது ரொம்ப பெரிய விஷயமா கூட இருக்கட்டுமே, ஆக்சுவலாக நிறைய பேர் என்கிட்ட நம்மளோட சப்ஸ்கிரைபர் சொல்றது, அக்கா பால் பொங்கிருச்சு வீட்டில், கீழே வந்து தட்டி விழுந்துருச்சு, குங்குமம் கொட்டிருச்சு, விளக்கேற்றி வச்சிருந்தேன் அணைஞ்சிருச்சு, இதெல்லாம் வந்து ஏதோ அபசகுணமாக வந்து எங்களுக்கு வந்து தெரியுது அப்படியெல்லாம் வந்து கேட்குறாங்க. பட் எல்லாருக்கும் அந்த பயம் இருக்க தான் வந்து செய்யும். எனக்குமே முன்னாடியெல்லாம் அந்த மாதிரியான பயம் வந்து இருக்க தான் செஞ்சுது. பட் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு பொருள் உடஞ்சே கீழே விழுந்த, இப்போ சாமி ஃபோட்டோவே உடஞ்சி சுக்குநூறாக உடஞ்சி கீழே விழுந்துருச்சு, ஒரு கண்ணாடியே உடஞ்சிருச்சுன்னா கூட நான் யோசிக்கிற விஷயம், நான் என் வீட்டில் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு இருந்த கஷ்டம்லாம் இதோட வந்து போயிடுச்சு, எனக்கு ஏதோ பெருசாக நடக்க வேண்டியதாக வந்து இருந்துச்சு, பட் அது வந்து இதிலே வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றத நான் ரொம்ப மைண்ட் அளவில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நம்ப ஆரம்பித்தேன். பட் அது வந்து என்னோட லைஃப்ல சேஞ்ச் கொடுத்துச்சான்னு கேட்டிங்கன்னா 100% என்னோட லைஃப் வந்து அது சேஞ்ச் பண்ணுச்சு. ஏன் அப்படின்னா, இப்போ என் வீட்டில் ஒரு சாமி ஃபோட்டோவே உடையுது, இல்லை ஒரு கண்ணாடியோ ஃபுல்லாக உடஞ்சிருச்சு, இல்லை ஏதோ ரொம்ப ஒரு முக்கியமான பொருள் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா, ஐயோ உடஞ்சிருச்சு இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரில, நம்ம லைஃப் இன்னைக்கு ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சு எதுவும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைலாம் இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா, மேபி நமக்கு ஏதாவது கெட்டது நடக்க போதோ அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, வேற ஏதாவது வெளியில இருந்து சின்னதாக ஒரு விஷயம் நடக்கும்போது, பாரு நமக்கு இதனால தான் இது நடந்துச்சு அப்படின்னு யோசிப்போம்ல. நான் கொஞ்சம் மாற்றி யோசிக்க ஆரம்பித்தேன்.
இது உடஞ்சிருக்குல்ல, நீங்க வேணா பாரு, நீ கண்டிப்பா என்னோட லைஃப்ல ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு நான் சத்தியமா நம்ப ஆரம்பிச்சேன். அது உண்மையா பொய்யா அப்படின்றது எல்லாமே அடுத்த விஷயம். ஆனா நான் என்னைக்கெல்லாம் அப்படி என் மனசுக்குள்ள நான் சொல்லிக்கிறேனோ அன்னைக்கெல்லாம் எனக்கு நிஜமாவே நல்ல விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சுது. அது ஏதாவது ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கும். என்னோட பிசினஸ்ல இப்ப இன்னைக்கு ஒரு 10 ஆர்டர் வருது அப்படின்னா அன்னைக்கு ஒரு 20 ஆர்டர் வந்து எனக்கு கண்டிப்பா வந்து வரும். ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் நோட் குடுக்குற மாரி நான் நம்புவேன். அதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, நம்ம வந்து முதல்ல மைண்ட் செட் அளவுல அந்த மாரி ப்ரிப்பேர் வந்து பண்ணி வச்சுக்கிறது. எனக்கு வந்து இப்டி நடந்துருச்சுன்னா, இல்ல இன்னும் வேற ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை. நான் ரோட்லயே போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து ஒரு வண்டியே இடிச்சிருச்சு. கால்ல அடிபட்டுருச்சு அப்டின்னா, நான் யோசிக்கிற விஷயம் என்ன அப்டின்னா, பரவால்ல இது வந்து என் காலோட போச்சு. இது எனக்கு பெருசா ஏதோ நடக்க வேண்டியது என்னோட மொத்த திருஷ்டியும் இது எடுத்துக்கிச்சு. அப்படிதான் வந்து நம்புவேன். அதனால உங்களோட லைஃப்ல நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் லைஃப்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ரொம்ப ஸ்ட்ரக் ஆகி அடுத்தது என்ன பண்றதுன்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா, எந்த விஷயம் நடக்கிறதுக்கும் ஏதோ ஒரு ரீசன் இருக்குன்னு நீங்க நம்புங்க. கண்டிப்பா அந்த விஷயத்துல இருந்து அடுத்த விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க வந்து ஆரம்பிப்பீங்க. அடுத்தது நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு லைஃப்ல என்ன பிரச்சனை இருந்தாலுமே அது வந்து டெம்பரவரியான பிரச்சனை மட்டும்தான். கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து சரியாயிடும் அப்படின்னு நம்புங்க. அது ஃபினான்ஷியலா இருந்தாலும் சரி, நம்மளோட ஹெல்த் வைஸா இருந்தாலும் சரி, நம்ம யாரு கூடயாவது வேற ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லாமே எல்லாமே நிரந்தரமா நம்ம லைஃப்ல அப்படியே இருந்துற போறது வந்து கிடையாது. ஏன்னா நெறைய பேர் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்றது தான். என்னோட லைஃப்ல என் ஹஸ்பண்ட் வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் சில விஷயங்களால நான் அப்படி யோசிச்சிருக்கேன். என்னடா லைஃப் ஃபுல்லாவே கஷ்டம் தானா? ஏன்டா நமக்கு மட்டும் இப்படி இருக்கு அப்படின்னு நிஜமாவே நான் யோசிச்ச நாள்லாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. பட் இப்ப யோசிக்கும்போது, ஓ! இதெல்லாம் நடந்தது இதுக்காக தானோ அப்படின்னு இப்ப வந்து எனக்கு வந்து தோணுது. அதனால எந்த லைஃப்ல எந்த ஒரு விஷயமே வந்து டெம்பரவரியான ஒரு விஷயம் தான். பர்மனென்ட்டா நமக்கு வந்து கஷ்டம் எப்பவுமே இருக்க போறதில்ல. அதே மாரி நம்மளோட சந்தோஷமும் ரொம்ப பர்மனென்ட்டா நமக்கு வந்து இருக்க போறதே வந்து கிடையாது. அதனால என்ன கஷ்டம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் யோசிக்க வேண்டியது, எல்லாமே கொஞ்ச நாள் காலம் மாற மாற சீக்கிரமா மாறிடும் அப்படின்றத பத்தி மட்டும் யோசிங்க. கண்டிப்பா அது உங்களோட லைஃப்ல பெரிய சேஞ்சஸ வந்து குடுக்கும்னு நான் நம்புறேன். நீங்களும் ட்ரை பண்ணி வந்து பாருங்க. அடுத்தது யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, யாரோடாவது சண்டை போடுறீங்க அப்படின்னா, ஐயய்யோ! நம்ம ஒரு கூட ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க இப்ப நம்ம கூட இல்ல. அது வந்து அவங்க சொன்ன வார்த்தை அவங்க வந்து உங்கள ரொம்ப காயப்படுத்திருச்சு அப்படின்னா, அதுவுமே உங்களுக்கு ரொம்ப பர்மனென்ட்டாலாம் வந்து இருக்காது. யாராவது உங்கள ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த நாள் சொன்ன அந்த வார்த்தையோட ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு பார்க்கும்போது, சரி விடு அவ என்ன அப்படி சொன்னா, அவட்ட இனிமே பேசக்கூடாது அப்படின்னு இருக்கும். இன்னொரு 1 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, சரி விடு இதெல்லாம் ஒரு வார்த்தையா? இத விட யார் யாரோ எவ்வளோ பேசியிருக்காங்க அப்படின்னு நமக்கு வந்து தோண ஆரம்பிக்கும். அதனால உங்கள யாராவது ரொம்ப இப்போ கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா, ஐயோ! என்ன கஷ்டப்படுத்துறாங்களே கஷ்டப்படுத்துறாங்களேன்னு யோசிச்சுக்கிட்டே வந்து இருக்காதீங்க. நீங்க அவங்கள நீங்க இவ்வளவுதான் அப்படின்னு மன்னிச்சு விட்டுருங்க. அதுதான் நம்ம அவங்களுக்கு குடுக்குற ஒரு பெரிய தண்டனை. ஏன்னா, நம்ம வந்து ஃபினான்ஷியலா ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறோம் அப்படின்னா கூட நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிப்போம். பட் ஆனா நமக்கு புடிச்சவங்க நம்மள வந்து ஏதோ ஒரு விதத்துல வார்த்தையாவோ, செயலாவோ ரொம்ப காயப்படுத்துறாங்க அப்படின்னா, ஆம், அதுல இருந்து வெளில வர்றதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். பட் நம்மளோட டைம் வந்து பாத்தீங்கன்னா, அது எல்லாத்தையும் ஹீல் பண்ணும் அப்படின்னு நான் கண்டிப்பா வந்து சொல்லுவேன். காலங்கள் மாற மாற எவ்வளோ பெரிய தப்பு நமக்கு அவங்க பண்ணியிருந்தாலும், எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருந்தாலுமே நம்ம யோசிக்கிறது, சரி போ அவங்க அவ்வளோதான் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்து நம்ம வந்துருவோம். பட் அதுக்காக அவங்க நம்மள இப்படி சொல்லிட்டாங்களே, அவங்க சொன்ன வார்த்தை நம்மள இவ்வளோ காயப்படுத்துதே அப்படின்னு நினைச்சு, இன்னைக்கு நீங்க அதையே யோசிச்சு உங்கள நீங்க கஷ்டப்படுத்திட்டீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 1 வருஷம் கழிச்சோ, 6 மாசம் கழிச்சோ திரும்பி பார்க்கும்போது, நம்ம என்ன பைத்தியம் மாரி பண்ணியிருக்கோம். ஏன் நம்மளே இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டோம்? அப்படிதான் நமக்கு வந்து தோணும். ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் நெறைய பேர வந்து பார்க்குறேன். இப்ப அவங்களோட ஹஸ்பண்டோ, இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ, இல்லன்னா அவங்களோட லவ்வரோ, யாராவது ரொம்ப மனசுக்கு நெருக்கமானவங்க, அவங்கள ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ட்டாங்க அப்டின்னா, சில பேர் அவங்களே அவங்க காயப்படுத்திப்பாங்க. ஆம் அவங்களே அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திப்பாங்க. நான் அந்த மாரி ஆளுங்கள்லாம் வந்து பார்த்துருக்கேன். நான் என்னையே நான் கஷ்டப்படுத்தியிருக்கேனான்னு கேட்டா, மேக்ஸிமம் நான் வந்து அழுவேன் அவ்வளோதான். பட் இப்பலாம் யோசிக்கும்போது தோன்ற ஒரே விஷயம் இல்ல, இது இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்களுக்கா நம்ம இவ்ளோ அழுதுருக்கோம். கொஞ்ச நாள் கழிச்சு யோசிச்சு பார்க்கும்போது, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லல்ல. இதுக்கா நீ இவ்ளோ யோசிச்ச, இவ்ளோ நீ அழுத, இதுக்கா நீ இவ்ளோ பிரச்சனை பண்ண அப்படின்ற மாரி வந்து நமக்கு ஆப்வியஸா வந்து தோணும். இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து டைம் வந்து நமக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு 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 அது என்ன சொல்றது? ஒரு ஒரு ஹீலிங்க்கான
டைம் வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கும். அதனால உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது இருக்கு அப்படின்னா, என்ன ஒரு வழியுமே பர்மனெண்டாலாம் நமக்கு இருக்காது நம்ம லைஃப்ல. அது கஷ்டமா இருந்தாலும் சரி, யாராவது பேசின வார்த்தையா இருந்தாலும் சரி, எல்லாமே காலம் மாற மாற நமக்கு அதெல்லாம் வந்து மறைஞ்சு வந்து போயிடும். அதனால அதை பத்திலாம் யோசிக்காதீங்க. ஹாப்பியா வந்து இருங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையோட கண்டிப்பா எப்பவுமே இருங்க. அதே மாதிரி நம்ம சந்திக்கிற ஏமாற்றங்கள் தான் நம்மளோட லைஃப்க்கு நமக்கு ஒரு பெரிய லெசனே கண்டிப்பா சொல்லும். நான் என் லைஃப்ல நிறைய ஏமாந்துருக்கேன். ஏமாந்துருக்கேன் அப்படின்னா என்ன சொல்றது? இப்போ என்னோட பிஸ்னஸே வந்து எடுத்துக்கோங்களேன். பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்னா, அவங்க பொட்டிக் வச்சிருக்காங்க. நிறைய என்கிட்ட நார்மலா கால் பண்ணி சில பேர் வந்து கேட்பாங்க. என்னன்னா, உங்களுக்கு என்ன சிஸ்டர், நீங்க வந்து பொட்டிக் வச்சிருக்கீங்க, ஆன்லைன்ல பண்றீங்க, உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, இன்ஸ்டால ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதனால உங்களுக்கு அதிக சேல் வந்து நடக்கும். பட் நாங்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு நான் எப்பவுமே சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான். எடுத்த உடனே வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸும் உடனே எடுத்த உடனே ரொம்ப ஈஸியாக இந்த பிஸ்னஸ்லாம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணல. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் அடியே பெரிய அடியாக தான் வந்து இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு இடத்துல பணம் கொண்டு போய் அட்வான்ஸ் பண்ணி சாரிக்காக இங்கே வண்ணாரப்பேட்டையில் தான் கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு என்னோட வீட்டில் நான் தான் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் வந்து பண்ணுறேன். தொழில் எப்படி பண்ணணுன்றது எனக்கு வந்து சுத்தமாக தெரியாது. அதுவும் ஆன்லைனில் வந்து பண்ணுறோம். என்ன ப்ராசஸ்ன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். வெளியில் வந்து என்னால் போய் சம்பாதிக்க முடியல. என் வீட்டில் வந்து இருக்கேன்ற குற்ற உணர்ச்சி என்னை வந்து கொண்டுகிட்டே இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சாரீ பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு நாள் வந்து வீடியோஸ் வந்து போடுறேன். ஒரு 5 சாரீ மட்டும் எடுத்துகிட்டு வரேன் ஒரு இடத்துல இருந்து. அவங்ககிட்ட கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு வரேன். இந்த சாரீ எனக்கு வந்து ஒரு 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 கலர்லேயும் ஒரு 5 சாரீ வந்து கிடைக்குமான்னு. அதெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு என்கிட்ட இருந்து அந்த மொத்த காசுக்கான அட்வான்ஸ் வந்து வாங்குறாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தைரியமாக போடுங்க, நாங்கள் வந்து இன்னும் 2 டேஸில் உங்களுக்கு சாரீ வந்து கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்க. நம்பி வீடியோ போடுறேன். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன். அன்றைக்கி ஃபுல் டே என்னால் கால் அட்டன் பண்ணவே முடியல. எப்படி பார்த்தாலும் ஒரு 200 கால் வந்து வந்திருக்கும் நான் போட்டிருந்தேன் சாரீக்கு. ஆர்டர்ஸுமே நிறைய வந்துச்சு. எல்லாருமே பேமெண்ட் பண்ணவங்க நிறைய பேர். பட் என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்கள் பேமெண்ட் கொடுத்துருந்த இடத்துல நாங்கள் போய் கேட்குறோம், இல்லை சாரீ வர்றதுக்கு இன்னும் 1 வீக் ஆகும், 10 டேஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து அந்த மாதிரி சொல்ல முடியாது. இப்போ இருக்க மாதிரி இருந்தேன்னா கூட இப்போ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்ன சொல்லலாம் அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். ஆனால் நான் இருந்தாலுமே நான் யார்கிட்டயும் சாரீ ப்ரீ புக்கிங் கூட எடுக்க மாட்டேன். ஏன்னா யாரோட காசையும் நம்ம வாங்கி வச்சுட்டு அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டே இருந்து அதுக்கப்புறம் எனக்கு சாரீ அனுப்புறதுல எப்பவுமே உடன்பாடு வந்து கிடையாது. எல்லாரையும் நோட் பண்ணி வச்சுப்பேன். சாரீ வந்த உடனே இன்ஃபார்ம் பண்ணுறச்சு, நீங்கள் அதுக்கப்புறம் பேமெண்ட் போடுங்க அப்படின்றது மட்டும் தான் என்னோட எல்லாருக்கிட்டையும் சொல்கிற விஷயமா இருக்கும். அவன் வந்து அப்படி சொல்கிறான், இன்னும் 10 நாள் ஆகுன்றான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஆர்டர்ஸ் வந்து நிறைய வந்துருச்சு. வாங்கின அந்த 5 சாரீக்கான இது மட்டும்தான் அனுப்புனேன். அந்த 5 சாரியில் அழகப்பன் சிங்கப்பூரில் இருக்கார். அவரே 3 சாரீ ஆர்டர் வந்து பண்ணியிருந்தாரு. மொத்தமே 3 கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் என்னால் சாரீ வந்து அனுப்ப வந்து முடிஞ்சிச்சு. மீதி பேர் எல்லாருக்கிட்டேயும் சாரீ வந்து இந்த மாதிரி ரெடி பண்ண முடியல. ஆக்சுவலாக அவன் ஒரு சாரீ கொடுத்துருந்தான். அது குவாலிட்டி வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்த சாரீக்கும் அதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இதே என்னால் கஸ்டமர்ஸ் கிட்ட பணம் வாங்கிட்டுன்றதுக்காக கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து நாங்கள் இல்லைங்க, எங்களுக்கு வந்து இதே குவாலிட்டியில் வந்தால் கொடுங்க, செகண்ட் குவாலிட்டி சாரீஸ் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அன்னைக்கு பேமெண்ட் எனக்கு வந்து யோசிச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டே ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அன்றைக்கே வந்து வாங்கின அமௌண்ட் எல்லாத்தையும் திரும்ப ரீஃபண்ட் வந்து பண்ணுறேன். இன்னைக்கு ஃபுல் டே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன். நிறைய கால்ஸு, அவ்வளோ கால்ஸ் வந்து வந்துட்டே இருந்துச்சு. என்னால் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ரொம்ப ப்ரெஷரில் தான் வந்து இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம், அதுவே ஏமாற்றமாக போச்சேடா அப்படி தான் எனக்கு வந்து தோணுச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்துலேருந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டேன். யார்கிட்டையும் சாரீ வந்து வாங்குறதுக்கு முன்னாடி பேமெண்ட் வந்து பண்ணக்கூடாது. எப்போவுமே சாரீ வாங்கி நம்ம கையில் ஸ்டாக் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வீடியோஸ் வந்து போடணும். இன்றைக்கி வந்துடும், நாளைக்கு என்கிட்ட பார்சலே வந்துடும். இப்போ நான் காட்டன் சாரீ போடுறேன் அப்படின்னா இந்த சாரீ நான் மறுபடியும் ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பேன். அந்த சாரீ வீட்டுக்கே வந்துடும். ஆனால் நான் வந்து யார்கிட்டையும் இந்த சாரீ வந்துருச்சுன்னு நிறைய பேர் கேட்டிருப்பாங்கல்ல, யாருக்கும் மெசேஜ் கூட பண்ண மாட்டேன். அந்த பார்சல் ஓப்பன் பண்ணி அந்த சாரீ தான் வந்திருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அது குவாலிட்டி நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சொல்லுவேன். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த டைமில் எனக்கு தோணுச்சு, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்க கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் அப்போ வந்து ஒருத்தங்கிட்ட ஏமாந்தேன்.
நம்ம வந்து ஏமாந்துட்டோம். அவங்ககிட்ட இருந்து காசை வந்து வாங்க முடியல என்னால. அதுக்கு பதிலா வேற சாரீஸ் நான் கட்டிக்கிறதுக்காவது குடுறா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு இத கழிச்சு விட்டு வந்தா போதும்ன்னு சொல்லிட்டு தான் கழிச்சு விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தேட ஆரம்பிச்சோம் நெறைய. அந்த இடத்துல என்ன ஏமாந்தோமோ, அடுத்த இடத்துல இத வந்து ஏமாறக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கடுத்த இடம் போகும்போது, அங்க சில விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டேன். ஓ! இதெல்லாம் வந்து பண்றாங்க. சாரி எடுக்க போறோம் அப்படின்னா, சாரி எடுத்துருவோம். பட் வந்து இந்த பார்சல் எடுத்துட்டு வந்து ஒரு பையன் குடுப்பான். அவன் வந்து கால் பண்ணி அடிக்கடி, "எனக்கு வந்து ஒரு ரூ. 500 குடுங்கக்கா, கஷ்டமா இருக்கு. ரூ. 1000 குடுங்கக்கா." நான் அந்த ரூ. 500 ரூ. 1000க்கு தான் நான் கஷ்டப்பட்டு, ஒரு ஆட்டோ வச்சா வந்து எனக்கு கிடைக்கிற லாபம் அந்த ரூ. 500 அதிலயே ஆட்டோக்கே போயிடும்ன்ட்டு, நானும் என் ஹஸ்பண்டும் டூ வீலர் எடுத்துட்டு போயிட்டு, இங்க வண்ணாரப்பேட்டையில போய் ஆ ஒரு 300 சாரி, 200 சாரி இருந்தா கூட டூ வீலர்ல வச்சு கட்டி, முன்னாடி பாதி சாரி இருக்கும். அவருக்கு முன்னாடி இவ்ளோ தூரம் வரைக்கும் புடவ மட்டுமே இருக்கும். அவரு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. நடுவுல வந்து சாரி இருக்கும். நான் பின்னாடி உட்ல புடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு வருவேன். ஏன் அப்டின்னா, ரொம்ப மினிமமான மார்ஜின் தான் வந்து கிடைக்கும். நான் இந்த டிராவலுக்கே வந்து எனக்கு அந்த போக 500 வர 500ன்னு ரூ. 1000 சரியா போச்சு. நமக்கு கிடைக்கிற லாபமே அவ்வளோதானே இருக்கும் இதுல. இதுல நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்டிங் பீரியட்ல ஒரு 50 சாரீல ஒரு 30 சாரீல ஆரம்பிச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 300 சாரி வரைக்கும் வண்டியில தான் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஏன் நம்ம இங்க எடுக்கிறோம்? இங்க ஜிஎஸ்டி பே பண்றோம். இங்க இந்த விஷயம்லாம் நடக்குது. அடுத்தது ஏதாவது ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். எதுக்காக இத வந்து என்னோட லைஃப்ல நடந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல ஏமாறுறோமோ, அந்த இடத்துல இருந்து நமக்கு நெறைய பாடம் வந்து கிடைக்கும். அது லைஃப்லயும் சரி, வெளியிலயும் சரி, நீங்க ஒர்க் பண்ற இடத்துலயும் சரி, எல்லா இடத்துலயுமே. அதனால ஐயோ! நம்ம லைஃப்ல இப்படி நடந்துருச்சேன்லாம் யோசிக்காதீங்க. அதுல வந்து கிடைச்ச அனுபவத்த வச்சு அடுத்தது என்ன விஷயம் பண்ணலான்றத பத்தி மட்டும் யோசிங்க. கண்டிப்பா உங்களோட லைஃப்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாம நீங்க வந்து இருப்பீங்க. அதே மாதிரி நம்ம இவங்கள ரொம்ப நம்பணும், இவங்க நம்ம கூட இப்ப இல்ல அப்படிலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. நம்மளோட லைஃப்ல நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு பீரியட்ல ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம். நம்மளோட ஒரு ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல வந்து ஒருத்தவங்க நம்மள வந்து இருந்துட்டே இருப்பாங்க. பட் நம்ம காலம் போக போக அவங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள விட்டு விலகி போயிட்டு, அடுத்த அ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ, ரிலேட்டிவ்ஸோ வந்து அடுத்தடுத்தவங்களோட நம்ம வந்து கனெக்ட் ஆயிட்டே வந்திருப்போம். நீங்க யோசிச்சு பாருங்க அது உண்மையா, பொய்யான்றது. நம்ம சின்னதா இருக்கும்போது, நம்ம தாத்தா, பாட்டியோட ரொம்ப கனெக்ட்டா வந்து இருப்போம். அடுத்தது அப்படியே வந்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட, அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சதுன்னா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப கான்டாக்ட் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, இருக்கும். பட் வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிற அளவுக்கு கனெக்ஷன் வந்து இருக்காது. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, சுத்தமா இருக்காது. அப்போ சில சர்க்கிளோட ரொம்ப க்ளோஸா இருப்போம். கல்யாணம் ஆகி போன புதுசுல நாத்தனார், மாமியார் அவங்க சர்க்கிளோட க்ளோஸா இருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அவங்க கிட்ட சில பிரச்சனை வரும். அப்படியே அங்கருந்து நகர்ந்து போவோம். இந்த மாரி நம்மளோட லைஃப்ல என்ன சொல்றது? எல்லா உறவுகளும் நம்மளோட அப்படியே கன்டினியூஸாலாம் வந்துகிட்டே வந்து இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா உறவுகள் வந்து விலகி போயிட்டே தான் வந்திருப்பாங்க. நம்ம அடுத்தடுத்த உறவு தேடி நம்மளோட லைஃப் வந்து அப்படியே நகர்த்திக்கிட்டே தான் போணுமே தவிர, இவங்க அப்போ நம்ம லைஃப்ல இருந்தாங்க, இப்ப இல்லலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஏன்னா நம்மளோட லைஃப்ல ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிக்கும்போது இருந்தவங்க கடைசி வரைக்கும் நம்ம கூடலாம் யாருமே இருக்கவே மாட்டாங்க. அத நம்ம நம்ப ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னாலே, ஓகே. இத அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னாலே, நமக்கு வந்து பெரிய கவலை வந்து இருக்காதுன்னு நான் வந்து முழுசா நம்புறேன். நான் அத என்னோட லைஃப்ல ஃபாலோவுமே வந்து பண்றேன். அதே மாதிரி நம்ம கிட்ட காசு இருக்கா? பணம் இருக்கா? அந்த டைம்ல வந்து என்கிட்ட காசு பணம் இருக்கும்போது என்ன சுத்தி நெறைய பேர் இருந்தாங்க. பட் இப்ப நான் கஷ்டப்படுறேன். என் கூட யாருமே இல்ல அப்டின்னா, இல்லாம போட்டும். நம்ம கூட காசு பணம் இருக்கும்போது, ஆம் எப்படி இருந்தாங்களோ, அதே மாதிரி நமக்கு காசு இல்லாதப்பயும் இருக்கிறவங்க தான், நமக்கு வந்து உண்மையான ஒரு ஃப்ரெண்டாவோ, ரிலேட்டிவாவோ கண்டிப்பா இருக்க முடியும். உங்க கூட இல்லாதவங்கள நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம்னு கண்டிப்பா நெனைங்க. ஏன் அப்டின்னா, உங்ககிட்ட வந்து காசு பணம் இருக்கும்போது, உங்க கூடவே இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, உங்ககிட்ட ஃபினான்ஷியலா காசு இல்லன்னு நெனைக்கும்போது உங்கள தள்ளி போறாங்க அப்டின்னா, அது வந்து நீங்க வந்து அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு கடவுள் குடுக்குற ஒரு வாய்ப்பா வந்து நெனைங்க. அந்த டைம்ல தான் நமக்கு சுத்தி எத்தன நல்லவங்க இருக்காங்கன்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு ஹெல்ப் பண்ண எத்தன பேர் இருக்காங்க, நம்ப எத்தன பேர உண்மையா நம்பனோம், அவங்க எவ்வளோ அளவுக்கு நம்மகிட்ட உண்மையா இருந்தாங்க எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெரிய சந்தர்ப்பமா கண்டிப்பா வந்து நெனைங்க. சாரி. ஏன்னா காசு இருக்கு, பணம் இருக்குன்றதுக்காக நம்ம கூட சுத்திட்டே இருந்துட்டு, ஐயோ! அவங்க நம்ம கூட இருந்தாங்க, இப்ப இல்லலாம் யோசிக்காதீங்க. அவங்க நம்ம கூட இல்லாம இருக்கிறதே நல்லது. மேபி அவங்க நம்ம கூட இருந்ததுனால தான் நம்ம கிட்ட இருந்த காசு பணம்லாம் போயிடுச்சு. அப்படின்னு வந்து நம்புங்க. மேபி அவங்க நம்ம கூட இல்ல அப்படின்னா, நம்ம இன்னும் வந்து வளர்ந்துருக்கலாம். இந்த ஏமாற்றம் வந்து நமக்கு இருந்திருக்காதுன்னு சொல்லிட்டு, கண்டிப்பா வந்து நம்புங்க. லாஸ்ட் விஷயமா சொல்றது, நமக்கு இருக்கிறது வந்து கொஞ்ச நாள் லைஃப் தான். அதனால, ஐயோ! நம்ம லைஃப் எப்படி ஆகுமோ? இப்படிதான் இருப்போமோ? நம்ம கஷ்டமா இருக்கு. நம்ம லைஃப் கஷ்டமா தான் போயிடுமோ? ஆ நாளைக்கு என்ன பண்ண போறோம்? நாளான்னைக்கு என்ன போறோம்? அப்படியெல்லாம் ரொம்பலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. நம்ம எவ்வளோ நாள் இருப்போன்றதெல்லாம் யாருக்கும் வந்து தெரியாது. அதனால, இன்னைக்கு நாள ரொம்ப சந்தோஷமா வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நடக்கிறத நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு நாள் கடவுள் உங்களுக்கு குடுத்துருக்காருல்ல, அந்த நாள எப்படி சந்தோஷமா
உங்கள் ஃபேமிலியோட, உங்களுக்கு பிடிச்சவங்களோட, உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையோட, உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தோட, உங்களுக்கு பிடிச்ச உங்கள் பர்சனல் திங்ஸோட எப்படி நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் நாளைக்கு விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதனால் நாளைக்குன்றதெல்லாம் நிரந்தரம்லாம் கிடையாது. நமக்கு இன்னைக்குன்றது மட்டும்தான், இந்த நிமிஷம் மட்டும்தான் நமக்கு நிரந்தரமான ஒரு நிமிஷம். அதனால் இப்போ இருக்கிற விஷயத்தை பற்றி மட்டும் யோசிங்க. எந்த விஷயத்துக்கும் ரொம்ப மனசுடைஞ்சு ரொம்ப ஸ்ட்ரக் ஆகி ஐயோ இதுக்கு மேலே நம்ம லைஃப்பில் என்னடா இருக்கலாம் யோசிக்காதீங்க. எப்போவுமே நமக்கான ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக ஒன்று இருக்கும். நமக்கான கேள்வின்னு இருந்துச்சுன்னா அதுக்கான பதில் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதனால் ரொம்பலாம் யோசிக்காதீங்க. லைஃப்பை ஜாலியாக கொண்டு போங்க. எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.